வணக்கம் மக்களே, அக்ரி இன்டெக் 2026ங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹால் டிஜிஹெச்சுங்க. 3 ஹாலை பார்க்க போகிறோங்க. இதற்கு முன்னாடி பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி போன்ற 3 ஹாலை நம்ம பார்த்துட்டோங்க. பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கிளியராக உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம அடுத்து போகலாம். வெளிப்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நெல் விதைக்கும் இயந்திரம், நெல் அறுக்கும் இயந்திரங்கள், டிராக்டர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்து நக்சாஸ் கோசாலை பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து வகையான பசு மாடு இனங்களை வைத்திருக்க இந்தியாவில் உள்ள அனைத்து வகையான பசு மாடுகளை காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். வாங்க பார்க்கலாம். அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகாவியம் செய்வது எப்படி சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொரு பசு இனங்களாக போய் பார்க்கலாம் வாங்க. அடுத்து சாகிவால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பசுங்க இது. சிவப்பு சிந்திங்க, இது பஞ்சாபில் இருக்கக்கூடிய பசு இனங்க. காங்கேயம் நம்ம தமிழ்நாடுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காங்கேயம் பசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். தியோனி பசுங்க, பசு இனம். டாங்கி நாசிக்கில் இருக்கக்கூடிய பசு இனங்க இது. தர்பார்கர் ராஜஸ்தானில் வாழக்கூடிய பசு இனங்க இது. கிர் குஜராத்தில் இருக்கக்கூடிய பசு இனங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வடநாட்டில் இருக்க பசுக்கு தான் அதிகமாக வச்சுருக்காங்க காட்சிக்குங்க. நம்ம தமிழ்நாட்டு இனம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கேயம் மட்டும்தான் இங்கே இருக்குது. வாங்க அடுத்து நர்சரிக்கு போய் பார்க்கலாம். தென்னங்கன்று ஃபுல்லாக வச்சுருக்காங்க. பிஎம்எம் அக்ரிகல்ச்சருங்க. ஜேஎஃப்ஆர் எக்ஸ்கோட்டிக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேன்சி ஐட்டமாக வச்சுருக்காங்க. இங்கே எல்லாம் களிகள், சப்பாத்தி களி ஐட்டங்க, ஃபுல்லாக சப்பாத்தி களி ஐட்டம் தான் இருக்குதுங்க. இது ஒரு கள்ளி வகை சார்ந்த ஒரு தாவரங்க இந்த இனம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுங்க இது. இதே வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம் இந்த பெருசாக வச்சுருக்காங்க. அது 8.5 லட்சம் சொல்கிறாங்க. இந்த சிறு வகைகளாக பார்த்தீங்கன்னா 1000, 1200ங்க. சின்ன சின்ன இந்த இதனுடைய கிழங்குகள் பார்த்தீங்கன்னா 100, 200, 300 வரைக்கும் விற்கிறாங்க. வாங்க அந்த 8 லட்ச ரூபா இருக்க அந்த கல் இன செடியை பார்க்கலாம் வாங்க. இதுதாங்க அந்த 8 லட்ச ரூபா செடி பார்த்துட்ருக்கீங்களா. இந்த செடி தான் பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு பாருங்கள், போட்டிருக்கு பாருங்கள். அதில் பார்த்தா பொன்சாய் மரமாக இருக்குதுங்க. அடுத்த ஃபுல்லாக எல்லா வகையான எலுமிச்சை வெரைட்டி வச்சுருக்காங்க. எலுமிச்சை மரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மரங்களையும் காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள். சும்மா ஒரு வெல்கம் பண்ண மாதிரி ஒரு பம்பிங்க. சுரபி நர்சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சுரபி நர்சரிங்க. இங்கே ரோஜா செடிகள், அழகு செடிகள், இங்கே சுரபி நர்சரி பார்த்தீங்கன்னா அலங்கார செடிகள் வகைகள் நிறையா காட்சிக்கு வச்சுருக்காங்க.
அடுத்து நல்ல கள்ளி வகை அலங்கார செடிகள்ங்க. இதுவும் சுருப்பை நர்சரி தாங்க. இதை புத்தர் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க அழகுக்காக. இல்லை அலங்கார செடி வகைகள் நிறையா வச்சுருக்காங்க. ரோஜா ஐட்டங்கள் நிறையா, அலங்கார செடிகள் நிறைய இருக்குதுங்க. இந்த பல ஐட்டங்க இதுக்கெல்லாம் இல்லை மரங்கள் G80 நர்சரிங்க இது. G80 நர்சரியில் பார்த்திங்க அப்படின்னா மாமரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாமரங்களை காட்சிக்க வைத்திருக்கிறார்கள். இங்கு எல்லா வகையான மாம்பழங்கள செடிகளும் இங்கு விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். அக்ரூட்டுங்க, அடுத்து பசுமை பாரதம் என்ற நர்சரி நிறையா செடி வச்சுருக்காங்க. முள்சீத்தா வச்சுருக்காங்க இங்கே பசுமை பாரதம் நர்சரியில். அப்புறம் அத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் வாட்டர் ஆப்பிள்ங்க, ராம் சீதா வச்சுருக்காங்க. நாவல் செடி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹால் ஹெச்சுக்கு வந்துட்டேங்க. அந்த ஹெச்சுக்கு வந்த உடனே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா பசுமாடுகளுக்கு தேவையான தீவனங்கள், கோழி தீவனங்கள், மருந்து, டானிக் ஐட்டங்களை வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அலங்கார தொட்டி ஐட்டங்க. வீடுகளில் வைக்கிறாங்கள அலங்கார தொட்டி, மண் தொட்டி, இந்த மாதிரி தொட்டியோட பிளாஸ்டிக் தொட்டி ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் மேக்கருங்க. ஐஸ் செய்யக்கூடிய மிஷின் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா பூச்சிகள் அழிக்கக்கூடிய இந்த பல்லி, எலி இது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து வச்சுருக்காங்க. அடுத்து சூனா மாட்டு தீவனங்க. மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள், உலர் தீவனங்களை வச்சுருக்காங்க. அப்புறம் கோழிகளுக்கு தேவையான உலர் தீவனங்கள் வச்சுருக்காங்க. அடுத்து ஸ்கை ட்ரோன் தாங்க. விவசாயிகளுக்கு மருந்து தெளிப்பான், உரம் போடுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரோன் வச்சுருக்காங்க. இந்த ட்ரோன் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ வெயிட்லேருந்து ஒரு 100 கிலோ கேரி பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியோடு இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்குற நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா சோலார் ட்ரையருங்க. தானியங்களை காய வைக்கக்கூடிய நிறுவனங்க. சோலார் மூலிமா தானியங்களை காய வைக்கக்கூடிய நிறுவனங்க. அடுத்து அலங்கார பொருட்கள் விற்பனை நிலையங்க. மத்திய அரசு மூலிமா நடத்திட்டுருக்காங்க. அடுத்து வனக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்திலேருந்து வந்திருக்காங்க. சந்தன மரங்க, செடி வகைகளெல்லாம் காட்சிக்காக வச்சுருக்காங்க. இது அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பல வகைகள் பல ஆராய்ச்சி நிறுவனங்க. இது மத்திய அரசுடைய இது. அடுத்து இங்கே பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா வெயிட் மிஷின்ஸுங்க. நம்ம விவசாய பொருட்களை எடை போடக்கூடிய அனைத்து வகையான வெயிட் மிஷின்ங்க. அதுபோக அருவாள், கத்தி, மரம் வச்ச பொருட்கள் வச்சுருக்காங்க.
அடுத்து நீங்கள் லோடு எலக்ட்ரிக் லோடு ஆட்டோ இ இ வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கோழிகள், காடைகள், வாத்துக்கள், முயல் போன்றவற்றுக்கான கேஜ் வச்சுருக்காங்க, கூண்டு. அப்புறம் வீட்டில் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு கூண்டுகள் வச்சுருக்காங்க. அடுத்து உயரமான மரங்களிலிருந்து பழங்களை பறிக்கக்கூடிய ஸ்டிக்கு வச்சுருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா கோழிக்கு தீவனம் வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சுருக்காங்க. கோழிகளுக்கு அதுவாக தீவனம் வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட டைமிங் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் மூலியமாகவே கோழிக்கு தீவனம் வச்சுக்கலாங்க. அடுத்த நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா கட்டர்கள், விவசாயிகளுக்கு தேவையான வெட்டுக்கருவிகள் வச்சுருக்காங்க. அடுத்தது நம்ம தானிய வகையிலிருந்து எண்ணெய்கள் எடுக்கக்கூடிய ஆயில் எக்ஸைஸ் மிஷின் வச்சுருக்காங்க. மரச்செக்கில் ஆட்டின எண்ணெயை வச்சுருக்காங்க. இங்கே எண்ணெய் எடுக்கிற செக்கு மிஷினை இங்கே விற்பனைக்காக வச்சுருக்காங்க. அடுத்து சூரிய ஒளியை பயன்படுத்தி டார்ச் லைட்டு, சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் சூரிய ஒளி மூலியமாக பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. டியூப் லைட்டு, பல்ப்ஸு, இன்வெர்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தானியத்திலேருந்து எண்ணெய் எடுக்கக்கூடிய மிஷின் வச்சுருக்காங்க. இதை வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி மாடலும் இருக்குது. வாங்க தானியத்திலேருந்து எப்படி எண்ணெய் எடுக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் சின்ன மிஷின்ஸுங்க. நம்ம வீட்டிலேயே வச்சு இந்த மிஷின்களை யூஸ் பண்ணிக்கலாம். சுத்தமான எண்ணெய் எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பல ஆராய்ச்சி நிலையங்க, தமிழ்நாடு பல ஆராய்ச்சி நிலையம். இங்கே இருக்க அனைத்து வகையான பல வகைகளையும் காட்சிக்காக வச்சுருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்த ஸ்டால் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசுடைய மீன் வளர்ப்பு கழகங்க. அனைத்து வகையான வண்ண மீன்கள் வச்சுருக்காங்க. அதுபோக நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய மீன்களையும் காட்சிக்காக வச்சுருக்காங்க. நன்னீர் மீன்ங்க, குளத்து மீன், கடல் மீன், டேம் மீனெல்லாம் இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா போய் பார்க்கலாம்.
அடுத்து நம்ம பார்க்குறது சாம் பேக்கேஜ் நிறுவனங்க. இது நம்ம உற்பத்தி பண்ண அனைத்து வகையான பொருட்களையும் பேக்கேஜ் செய்கிறதுங்க, பேக்கெட் போடுற மிஷினுங்க. இந்த மிஷினை பேக்கெட் செய்கிற மிஷினை காட்சிக்காக வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். அடுத்து நம்ம அலங்காரத்துக்காக வைக்கக்கூடிய வீடு தோட்டங்கள் வைக்கக்கூடிய குருவி கூடுங்க. அடுத்து நம்ம விவசாய பணிக்காக பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்ஸுங்க. சின்ன டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் எல்லாமே கண்காட்சிக்காக வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைப்படி எண்ணெய் எடுக்கக்கூடிய செக்குங்க. இது மாடுகளை வச்சு அந்த காலத்து முறைப்படி எண்ணெய் எடுக்கக்கூடிய செக்குங்க, மரச்செக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதான் ஒரிஜினல் மரச்செக்குங்க. அந்த காலத்தில் இப்படி தான் வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏர் கூலருங்க. உணவு பதப்படுத்துறதுக்காக நம்ம ஏர் கூலர் யூஸ் பண்ணுவோம். அந்த ஏர் கூலர் வந்து மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. அது போய் ஏர் கூலர்ஸ் நிறையா வகையான வெரைட்டி ஏர் கூலர்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். அடுத்தது பாலாஜி ஏஜென்சி என்ற நிறுவனம். பார்த்திங்கன்னா பால் கறக்கக்கூடிய இயந்திரங்கள், மருந்து தெளிக்கக்கூடிய இயந்திரங்கள் எல்லாம் வந்து காட்சிக்காக வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். அடுத்து வீடுகள் வைக்கக்கூடிய அலங்கார தொட்டிகளை வச்சுருக்காங்க. அடுத்து பார்க்கக்கூடியது ஃபயர் எக்யூப்மெண்ட்டுங்க. இந்த தீயணைப்பு சாதனங்களை வச்சுருக்காங்க. தீக்குள் நடக்கக்கூடிய அந்த கோட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு மேன் போட்டு நிற்கிறா பாருங்கள். அதை போட்டு தீக்குள்ளிகளும் நடந்து போகலாங்க. ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் ஐட்டமெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அடுத்தது பாலாஜி இண்டஸ்ட்ரீஸுங்க. இது பல்வரைசிங் மிஷின் வச்சுருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா தானியங்களாக இருக்கக்கூடிய மிஷின்ஸுங்க. தானியங்கள், மிளகாய், வட்டல் போட்டு அரைக்கக்கூடிய மிஷின் இயந்திரங்கள் விற்பனைக்காக வச்சுருக்காங்க. அடுத்தது கிறிஸ் என்ற நிறுவனம். பார்த்திங்க அப்படின்னா மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள், கோழி தீவனங்கள், மீன் தீவனங்கள்லாம் விற்பனைக்காக வச்சுருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்குறதுங்க விஜய் ஃபார்ம்ஸுங்க. இங்கே பல்வேறு வகையான ஆடுகளை காட்சிக்கு வச்சுருக்காங்க. அதுபோக ஆடு வளர்ப்பு பயிற்சி இங்கே கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹால் டீக்கு போயிட்டுருக்குங்க. உள்ளே போன உடனே அப்படின்னா மொபைல் டீச் என்ற கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா தானியங்கி சொட்டு நீர் பாசனம் வச்சுருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி பாய்ச்சிக்கு, நம்ம செடிகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே தண்ணி பாய்ச்சிக்குங்க. நம்ம மொபைல் மூலிமாவே தண்ணி வந்து நீர் பாய்ச்சிக்கலாங்க. வாங்க போய் பார்க்கலாம். அடுத்து ஆல்வின் என்ற நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா பைப்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. விவசாய பணிக்கு தேவையான அனைத்து வகையான பைப்புகளும் இங்கே காட்சிக்காக வச்சுருக்காங்க. எல்லா வகையான பைப்பும் இங்கே காட்சிக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்தது சன்னிட் என்ற நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா சோலார் மூலிமா தானியங்களை பதப்படுத்தக்கூடிய மிஷின்களை வச்சுருக்காங்க. சோலார் ட்ரையருங்க இது.
எல்லா வகையான தானியங்களும் பதப்படுத்திக்கலாங்க. ஈகிள் என்ற நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா ராக்கெட் அடுப்பு காட்சிக்காக வச்சுருக்காங்க. மிக விரைவாக சமையல் செய்யலாங்க இதை வச்சுங்க. அடுத்த நிறுவனம் பார்த்திங்கன்னா பைப் ஐட்டம் வச்சுருக்காங்க. விவசாய பணிக்கு தேவையான பைப்புகள் வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து சோலார் வாட்டர் ஹீட்டருங்க. சோலார் ட்ரையர் எல்லாம் காட்சிக்கு வச்சுருக்காங்க. சோலாரால் இயங்கக்கூடிய அலங்கார விளக்குகள், சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ளோடெக் என்ற நிறுவனம் பார்த்திங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசன காட்சிக்காக வச்சுருக்காங்க. இங்கே அரசு மானியத்துடன் கூடிய சொட்டு நீர் பாசன வசதி செஞ்சு கொடுக்குறாங்க இவங்க.